விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி. இந்திய பாகிஸ்தான் போட்டிகள் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இடம்பெறாது என்று அறிய தரப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை திட்டவட்டமான முடிவு எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் 2020 உலகக்கிண்ண போட்டிகளிலே பங்கேற்போம், ஆனால் இந்தியாவுடனான போட்டிகளிலே நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாக வந்திருக்கிறது. ஐசிசி சொல்லியிருக்கிறது, இப்படியான நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ஈடுபடக்கூடாது. தொடரை புறக்கணிப்பது வேறு, ஆனால் தொடரில் விளையாடிவிட்டு ஏதாவது ஒரு அணிக்கு எதிராக நாங்கள் விளையாட மாட்டோம் என்று சொல்வது என்பது நல்ல விடயம் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் அப்படி தொடர்ந்து அடம்பிடிக்குமாக இருந்தால் ஐசிசிக்கு மிகப்பெரிய வருமான இழப்பு ஏற்படும் என்பதில் மாற்றம் இல்லை. இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி மூலமாகத்தான் இந்த ஒளிபரப்பு உரிமம், விளம்பரதாரர்கள் இவற்றின் மூலமாக ஏராளமான கோடிகளை ஐசிசி பெற்றுக்கொள்ளும். அதன் காரணத்தால் ஐசிசிக்கு பாரிய வருமான இழப்பு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதற்கும் மேலாக பல மடங்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை பல காலத்துக்கு இதனால் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போது இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறுகின்ற போது அந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அன்றுதான் ஐசிசிக்கு இழப்பு ஏற்படும். ஆனால் அதற்கு பின்னர் வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் பாகிஸ்தானுக்கு நெருக்கடியும் இழப்புகளும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கத்தான் போகிறது. பாகிஸ்தானுக்கு இரு நாட்டு தொடர்களிலே விளையாடுவதற்கு ஏனைய நாட்டு கிரிக்கெட் அணிகள் செல்வதற்கு மறுப்புகளை தெரிவிக்கும். பாகிஸ்தானோடு முட்டுக்கட்டை நிலவரம் நிலவும். PSL என்று சொல்லப்படுகின்ற பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளிலே வெளிநாட்டு வீரர்கள் பங்கேற்பதற்கு NOC சர்டிபிகேட் வழங்கப்படாத அளவிலே தடைகள் விதிக்கப்படும். இப்படி பல சிக்கல்கள் பாகிஸ்தானுக்கு வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. மொஹ்சின் நக்வி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் நவாஸ் ஷரீப் அவர்களுடைய பிரதமரை சந்தித்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக செய்திகள் குறிப்பிடுகின்ற போது இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற செய்திகள் வருகின்றன. ஒரே நாளிலே இருதரப்பு முடிவுகளை எப்படி எடுப்பது? நேற்று அண்டர் 19 கிரிக்கெட்டிலே இந்திய பாகிஸ்தான் அணிகள் விளையாடின. அரையிறுதிக்கு செல்வதற்கான முக்கிய போட்டியில் பாகிஸ்தான் தோற்று போனது. இந்தியா வெற்றி பெற்று அரையிறுதிக்கு சென்றிருக்கிறது. அதே நாளிலே தங்களுடைய தேசிய அணி இந்தியாவோட போட்டிகளிலே பங்கேற்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமானது என்கின்ற கேள்விகள் பலரிடம் இருந்து வருகின்றன. இப்போது அண்டர் 19 உலகக்கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் அரையிறுதிக்கான 4 அணிகள் தேர்வாகி இருக்கின்றன. ஆஸ்திரேலியா, இதே போன்று இங்கிலாந்து ஒரு அரையிறுதியிலே மோத காத்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. மற்றைய 3வது அணியாக ஆப்கானிஸ்தான் தேர்வானது. இந்தியா 4வது அணி. இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் 2வது அரையிறுதியிலே மோத போகின்றன. ஜிம்பாப்வே மற்றும் நமீபியாவிலே தான் போட்டிகள் இடம்பெறுகின்றது. நேற்று 253 என்கின்ற இலக்கோடு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி அவர்கள் 33 ஓவர்களுக்குள்ளே போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தார்களாக இருந்தால் இந்தியாவை பின்தள்ளிவிட்டு அவர்கள் அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் நேற்று போட்டியிலே பாகிஸ்தான் தோல்வியையும் தழுவியிருந்தது. ஆகவே அரையிறுதி வாய்ப்பையும் இழந்திருக்கிறார்கள். இந்தியா அரையிறுதிக்கு தேர்வாகி இருக்கிறது. சுழற்பந்து வீச்சாளர்களை வைத்து போட்டியை கட்டுப்படுத்தி இருந்தார்கள். கனிஷ் சௌஹான் துடுப்பாட்டத்திலே 35 ஓட்டங்கள், பந்து வீச்சிலே 1 விக்கெட் என்று சகல துறைகளிலும் ஜொலித்து இந்தியாவை வெற்றி பெற செய்திருக்கிறார். மறுபுறத்தில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 போட்டி நிறைவுக்கு வந்தது. இந்த 2020 போட்டியில் இலங்கை தோற்று போயிருக்கிறது. டக்வர்த் லூயிஸ் முறை மூலமாக இலங்கையில் இடம்பெறுகின்ற ஆட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் போகின்றன என்பதுதான் ரசிகர்களுக்கு இருக்கின்ற பலத்த கவலைக்குரிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். இந்த போட்டியிலே முதலில் துடுப்படுத்தாடி இருந்த இலங்கை அணி நல்ல ஓட்ட எண்ணிக்கையை பெற்றது. 189 ஓட்டங்களை பெற்றார்கள். 5 விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட நிலையில் இலங்கை அணி இந்த ஓட்ட குவிப்பை மேற்கொண்டிருந்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடி இருந்த இங்கிலாந்துக்கு மழை குறுக்கிட்ட காரணத்தால் அவர்கள் மழை குறுக்கிட்ட தருணத்தில் அவர்களுடைய டக்வர்த் லூயிஸ் விதிமுறைகளை கணித்த போது அப்போது அவர்கள் முன்னிலையில் இருந்த காரணத்தால் இங்கிலாந்து போட்டியிலே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது போட்டியிலும் இங்கிலாந்து அணிதான் வெற்றி பெற்றது. 2வது போட்டியிலும் கூட இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்து இந்த போட்டியிலே மிகச்சிறப்பாக அவர்கள் ஆடியிருந்தார்கள். உலக கிண்ணம் நெருங்கி வருகின்ற நிலையில் இலங்கையினுடைய ஆட்டத்தையும் கூட நாங்கள் குறை சொல்கின்ற வகையில் இல்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. 189 ஓட்டங்கள், 5 விக்கெட்டுகளை இழந்தார்கள். 34 ஓட்டங்கள் பெத்தம் நிசங்க, கமில் மிஷார் 36, குசல் மெண்டிஸ் 32, பவான் ரட்நாயக்கன் 40, சரிதா சலங்கை 28 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகளை ஜொஃப்ரா ஆச்சர் கைப்பற்றினார். ஒவ்வொரு விக்கெட்டுகளை வில் ஜாக்ஸ், லியம் டவுசன், ஆதில் ரஷீத் ஆகியோர் கைப்பற்றினார்கள். பதிலளித்த இங்கிலாந்து 17 ஓவர்களில் 168 ஓட்டங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த கட்டத்தில் அவர்கள் 173 ஓட்டங்களை பெற்ற காரணத்தால் டக்வர்த் லூயிஸ் முறை மூலமாக வெற்றி பெற்றார்கள். டாம் பேண்டன் ஆட்டமிழக்காத 54, ஹாரி ப்ரூக் அணியினுடைய தலைவர் 12 பந்துகளில் 4 சிக்ஸர், 2 பவுண்டரிகளோடு 36 ஓட்டங்கள். இவருடைய இன்னிங்ஸ் தான் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருந்தது. சாம் கரான் 14 பந்துகளில் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து போட்டியிலே வெற்றி பெற செய்தார்கள். மதிஷ பத்ரன 47 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். ஒவ்வொரு விக்கெட்டுகளை தசுன் சானக்க மற்றும் துனித் வெல்லாலகி ஆகியோர் கைப்பற்றியிருந்தார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இன்னும் ஒரு போட்டி மீதமுள்ள நிலையில் இங்கிலாந்து அணிதான் முன்னிலையில் இருக்கிறது. நேற்று நாங்கள் எங்களுடைய குழு மைதானத்துக்கு சென்று ஏராளமான காணொலிகளை பெற்றுக் கொண்டது. இலங்கை ரசிகர்கள் பலர் பலவிதமான தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஏராளமான ரசிகர்கள் நேற்றைய நாளில் அவர்களுடைய வெளிப்பாடுகளை காண்பித்திருந்தார்கள். இது எல்லாவற்றையும் இந்த காணொலியிலே உங்களுக்கு சேர்த்து தரப்போகிறோம். அவர்கள் என்ன
விஷயங்களை சொன்னார்கள் எப்படி என்று இந்த காணொலியினுடைய இறுதி பகுதியில் அந்த பகுதி தான் உங்களுக்கு வரப்போகிறது. நாங்கள் எங்களுடைய குழு தங்களுடைய கேமரா குழுக்குள்ளே உள்வாங்கிய காட்சிகளையும் இந்த காணொலியிலே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நான் தில்லியம்பலம் தரணிதரன், ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவுக்காக. ಯಾರು ಎತ್ತಾನಾಗಿದ್ರಿ අද පරදුනා ක්‍රීඩකයෝ ඔක්කොම හොඳින් සෙල්ලම් කරා. ෆීල්ඩින් බැටින් තුනම හොඳයි. තුන්වෙනි එක අනිවාර්යෙන් අපි ජයග්‍රහණය කරනවා. වර්ල්ඩ් කප් එක අපි සෙමි අනිවාර්යයෙන්ම යනවා. එලකිරි තුන්වෙනි තරගය අනිවාර්යයෙන්ම අපි ජයග්‍රහණය කරනවා. ජය වේවා.